ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி, மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கடக ராசி. ராசியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதம் 11ஆம் தேதி வரை குருவுடைய பார்வை தைரிய வீரியஸ்தானத்திலே விடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாயார் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். சனியினுடைய பார்வை புத்திரஸ்தானத்திலே விடுவதால் புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிலர் புத்திரர்களால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து குரு பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் நீண்ட நாட்களாக கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திர ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கிய ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால்
தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. தந்தையார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களால் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் 15ஆம் தேதி வரை உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சனியுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்திலே விடுவதாலும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் வேலை தேடுபவர்களெல்லாம் கூடுதலான முயற்சிக்கு பிறகே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான போட்டிகள் நிலவும். அரசியல்வாதிகள் அரசியலிலே ஏற்றத்தாழ்வுகளை காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களெல்லாம் தொழிலிலே கூடுதலான முயற்சிக்கு பிறகே நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை காண முடியும். லாபஸ்தானத்திலே இம்மாதம் 11ஆம் தேதி வரை குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசிநாதன் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரய ஸ்தானாதிபதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.